ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Taxpuram. இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது கண்டிப்பாக பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல்ல என்னென்னா வந்து இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி டிடக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும், ஏடிசி இருக்கும், 80D இருக்கும். இது இல்லாமல் தேவையில்லாமல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாமலே சில பேர் வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிசி வந்து 1.5 lakhs. ஸோ அவங்களுக்கு வந்து பிஎஃப் வந்து ஒரு 50,000 இருக்குது, 60,000 இருக்குன்னா மிச்சம் பேலன்ஸ் வந்து இருக்கும். அது நீங்கள் அப்படியே விட்டுருங்க. ஸோ ஏதாவது ஒன்று ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டிடக்ஷன் ரீஃபண்ட் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு தேவையில்லாமல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாமலேயே டிக்ளேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 100% வந்து நோட்டீஸ் வரும். ரீசெண்டாக வந்து போன வாரம் ஒரு கிளைண்ட்லேருந்து எனக்கு கால் வந்தது. என்னென்னு பார்த்தோன்னா, அவர் போன வருஷம் வந்து தேவையில்லாமல் எல்லாமே வந்து தப்பாக டிக்ளேர் பண்ணி அவரே ஃபைல் பண்ணிட்டார். ஸோ நோட்டீஸ் வந்து பார்த்தோன்னா ஈச் அண்ட் எவ்ரி லைன் கேட்டிருக்கான். டியூஷன் ஃபீஸ் நீங்கள் 60,000 போட்டிருக்கீங்க, பில்லு கொடுங்க. மெடிக்கல் இன்சூரன்ஸ் பில்லு கொடுங்க. லாஸ்ட்டு 3 years பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. ஹோம் லோன் ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. ஹெச்ஆர்டியே நீங்கள் ஃபார்ம் 16 இருக்கிறத விட அதிகமாக க்ளைம் பண்ணியிருக்கீங்க, அதுக்கான டாக்குமெண்டேஷன் கொடுங்க. ரெண்டல் அக்ரிமெண்ட் கொடுங்க. இந்த மாதிரி பல இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துட்டு வந்து கேட்டிருக்காங்க. அவரும் ரொம்ப பேனிக் ஆகிட்டார். சார் இந்த மாதிரி நான் ஃபைல் பண்ணேன், இப்போ என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாது. உங்கள்கிட்ட டாக்குமெண்ட் இருந்தால் நீங்கள் ஓகே ப்ரூவ் பண்ணலாம். இல்லாதப்போ என்ன பண்ணுவீங்க? ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் இந்த மாதிரி தேவையில்லாமல் க்ளைம் பண்ணும்போது நோட்டீஸ் வந்ததுன்னா கிட்டத்தட்ட 300% பெனால்ட்டி போட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி தப்பாக டிக்ளேர் பண்ணி ஒரு 20,000 ரீஃபண்ட் வந்துச்சுன்னா 60,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து அவங்க கலெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ தயவு செஞ்சு இல்லாத விஷயத்த டிக்ளேர் பண்ணி நம்ம 10,000 15,000 ரீஃபண்ட் வரும்னு சொல்லி ட்ரை பண்ணி மாட்டிக்காதீங்க. ரெண்டாவது விஷயம் வந்து நிறைய ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. ரீஃபண்ட் வாங்கி தரோம், கமிஷன் கொடுக்குறோம், எனக்கு ரீஃபண்டில் இவ்வளோ கொடுங்க. இந்த மாதிரி வந்து எனக்கே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, சார் ரீஃபண்ட் வாங்கி தரீங்களா? ரீஃபண்ட் ஆடிட்டரோட வேலை வந்து ரீஃபண்ட் வாங்கி தரது கிடையாதுங்க. உங்களுக்கு என்ன ஃபேக்டோ அதை நம்ம டிக்ளேர் பண்ணி தான் வந்து ஃபைல் பண்ண முடியும். ரீஃபண்ட் வாங்கி தரேன் இந்த மாதிரி சொல்கிற ஏஜென்ட்ஸுக்கெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஸோ ரீஃபண்டை வாங்கி தரேன் அப்படின்னா நீங்கள் ஒன்றே தான் ஞாபகம் வச்சுக்கணும், ஆப்பும் வந்து ரெடியாக இருக்குது. ஃபைல் பண்ண பிறகு இதுக்கு முன்னாடி மாதிரி கிடையாது. ஆதார் பேன் லிங்க் பண்ணிங்களா? ஸோ ஆதார் பேன் லிங்க் பண்ண பிறகு உங்களுக்கே தெரியும், ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்பெசிஃபைடு ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய ட்ராக்கிங் மெக்கானிசம் வந்துருச்சு, ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் ஈஸியாக முன்ன மாதிரியெல்லாம் உங்களால் தப்பிக்க முடியாது. ஸோ தயவு செஞ்சு இந்த தவறை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. நம்மளால் என்ன கரெக்டாக டிக்ளேர் பண்ணி எடுக்க முடியுமோ அதுக்கு ப்ரூஃப்ஸ் இருக்கோ. நம்ம ஃபைல் பண்ணும்போது நம்ம வந்து ப்ரூஃப்ஸ் கொடுக்க தேவையில்லை, செல்ஃப் டிக்ளரேஷன் பேஸ் தான் ஃபைல் பண்ணுறோம். ஆனால் நோட்டீஸ் வரும்போது கண்டிப்பாக அதுக்கான டாக்குமெண்டேஷன் கேட்பாங்க, கொடுத்து தான் ஆகணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்கள் கார்த்திக் ஃப்ரம் Taxpuram. தேங்க்யூ.